நான் திமுகல இருக்கேன், பெரிய ஆள் நானு. டிஎம்கேன்ட்டு நான் சொல்றவ கூட நீ நைட் வந்து நீ படுக்கலன்னா உங்க அப்பா அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. இதே அண்ணா வருவாரு எனக்கு. இதெல்லாம் எப்படி சார் நீங்க தளபதி ஐயா நீங்களே தானே இந்த நியூஸ் பாக்குறீங்க, நீங்களே நீதி வாங்கி தரல, உங்க ஆட்சி தான் நடக்குது. என் பேர் பிரீத்தி, நான் அரக்கோணத்துல இருக்கேன். ஆட்டுப்பாக்கம் காலேஜ்ல படிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி தெய்வ செயல் காவனூர் டிஎம்கேல வந்து இளைஞர் அணி துணை அமைப்பாளரா இருக்காரு. அவர் சும்மா வந்து 20 வயசு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி லவ் டார்ச்சர் பண்ணி அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது அவரோட குறிக்கோள். 5 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு 20 வயசு பொண்ணுங்களை தேடி தேடி லவ் பண்றது. இது எனக்கு தெரியாது. என்ன சுத்தி நான் ஆல்ரெடி வந்து ஒரு இதுல இருக்கேன், வழக்கு போயிட்டு இருக்கு. அது தெரிஞ்சுமே என்கிட்ட அட்வொகேட்னு வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றது. இந்த டிஎம்கே கட்சியில இருக்கேன், நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவை இது பண்ண. எனக்கு வந்து யாருமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடையாது. அப்பா அம்மா மட்டும்தான். அப்பாவுக்கு 3 ஆபரேஷன் இருக்கு. அப்பா அம்மா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தெரிஞ்சிட்டு உள்ள வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணி என்ன வருக டைமா கல்யாணம் பண்ணாங்க. அப்பா அம்மாவும் வரல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி டார்ச்சர், செக்ஸ் டார்ச்சர் கூப்பிட்டு இவங்கிட்ட போய் படு, இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு இவங்க கூட போய் படு அப்படின்னு சொல்லி டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல முடியல, இவர் குத்த டார்ச்சர்ல நான் பாய்சனே குடிச்சிட்டேன். பாய்சன் குடிச்சிட்டு அரக்கோணத்துல போய் அட்மிட் ஆனேன். யாரோ வந்து ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கல, அவங்க வந்து திருவள்ளூருக்கு மாத்திட்டாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் எடுக்கல, அங்க இருக்கிற எல்லா கதையும் அப்படியே மாத்திட்டாரு. யாரும் எனக்கு போனும் பண்ணல, ஏன் பாய்சன் குடிச்சனும் கேட்கவே இல்லை. அப்ப அப்படியே மாத்திட்டு இந்த விஷயம் கண்டிப்பா வெளில போச்சுன்னா உன்னையும் குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டிடுவேன், நீ வர வழியில கார் ஏத்தி உன்னை கொலை பண்றவன், என்கிட்ட கார் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி மிரட்டினாரு. எல்லா ஆடியோ ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி 7 பொண்ணுங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து அவங்க பொண்டாட்டி, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரியாம ஏமாத்தி கல்யாணம் பண்ற. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டா எனக்கு குழந்தை இல்ல, உன்னை எப்படி பாத்துப்ப அப்படி பாத்துப்ப நடிச்சுட்டு நைட் ஆனா சைக்கோ மாதிரி உடம்பெல்லாம் கடிக்கிறது, போட்டு அடிக்கிறது, வெளில ஓட முடியாம கதவை லாக் பண்றது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல முடியல, அவரு குட்ட பிரஷர்ல வந்து பாய்சனே குடிச்சாச்சு. அப்போ வந்து மாத்தி எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, என்ன கூட்டின்னு போயிட்டாரு. வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு நைட்ல ஒரே டார்ச்சல், இவங்க கூட போய் இது பண்ணு, அவங்க கூட போய் அதை பண்ணுன்னு டார்ச்சல் பண்ணிட்டாரு. எங்க அண்ணன் எங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு 5/5/2025 அப்போ நான் காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது என்ன அந்த காரை எடுத்துன்னு வந்து ஒயிட் கலர் வினோவா காரை எடுத்துன்னு வந்து வழி மறிச்சு பாருங்க இந்த மாதிரி அடிச்சு, இன்னும் உடம்பு ஃபுல்லா காயா இருக்கு. அடிச்சு என்னோட போன் எல்லாம் உடைச்சி, நான் சொல்றவங்க கூட நீ நைட்டு வந்து நீ படுக்கலன்னா உங்க அப்பா அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க, உன் குடும்பமே காலி பண்றவன் அப்படின்னு என்ன மிரட்டி. நான் திமுகல இருக்கேன், பெரிய ஆள் நானு, நான் கட்சியில இருக்கேன், நீங்க இந்த அரக்கோணத்துல இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போனாலுமே கூட என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் பெரிய ஆளு, நான் இப்ப தலைவராக போறேன் அப்படின்ட்டு பயமுறுத்தி வச்சிருந்தேன். அதே மாதிரி நாங்க 6ஆம் தேதி கொடுத்து பிரஷர் தாங்க முடியாம எல்லா இடத்துலயும் அலைஞ்சோம். நகர காவல் நிலையம், தாலுகா காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம், டிஜிபி ஆபீஸ் எல்லா இடத்துக்கும் போனேன். எஸ்பி ஆபீஸுக்கு கூட போனேன். அங்கிருந்து பார்வர்ட் ஆகி லெட்டர் வருது, ஆனா இவங்க மேல எடுக்க மாட்டாங்க. அப்படியே எஸ்பி ஆபீஸ் போட்டாலும் நான் கொடுக்குற லெட்டரை மறிச்சிட்டு அவனுக்கு சாதகமா போடுறாங்க. ஏன்னா அவன் டிஎம்கேல இருக்கிறான்றதால பயந்தாங்களா என்னன்னு தெரியல. எங்க போனாலும் என்ன வந்து தப்பா பேசி அனுப்புறாங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் தான் எனக்கு நீதி வாங்கி தரணும். இன்னைக்கும் நாங்க போனோம், அதுல ரெக்கார்டு எங்கன்ட்டு போனா டேட் வந்து 10ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் எனக்கு நியூஸ் வரல. அந்த எஃப்ஐஆர் வாங்கி பச்சு பார்த்தா பொருள் எதுவுமே இல்ல, என்ன காயப்பட்டுறதுக்கான எதுவுமே இல்ல. அவன் தப்பு பண்றான் அப்படின்ற மாதிரி மட்டும் சிம்பிளா போட்டு வச்சிருக்காங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதால. டிஎம்கேல இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா சார்? நீங்களே எனக்கு நியாயம் சொல்லுங்க. டிஎம்கேன்ட்டு கட்சியில எல்லாம் வாங்கி இது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுங்க. காந்தி அமைச்சர் காந்தி கூட, ஈஸ்வரப்பன் கூட, எல்லாரும் கூட அவங்க எல்லாம் எனக்கு தான் சப்போர்ட். உதய அண்ணா வருவாரு எனக்கு. இதெல்லாம் எப்படி சார் நீங்க தளபதி ஐயா நீங்களே தானே இந்த நியூஸ் பாக்குறீங்க, நீங்களே நீதி வாங்கி தரல, உங்க ஆட்சி தான் நடக்குது. பெண்களுக்கு நீங்களே நீதி வாங்கி தரல, உங்க கட்சியிலே இப்படி எல்லாம் நடந்தா நாங்கெல்லாம் தற்கொலை பண்ணிருந்தா சார் சாவணும்.